கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினியில்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. அன்பு நிறைந்த பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம். இந்த சிவஸ்ரீ இன் பரிபூர்ணமான ஆசீர்வாதமும் வணக்கங்களும். நான் எத்தனையோ விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். இந்த தலைப்பு ஒவ்வொரு ராசிக்கும் யோகம் எந்த காலத்தில் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிற நம்ம அனைவருக்கும் ஒரு சிறு வழியை இறைவன் கொடுக்க மாட்டானா? இப்படி தான் நம்ம எல்லாருமே காத்திருக்கிறோம். எல்லாருடைய மனசுலேயும் அந்த எண்ணம் இருக்குது. நான் சொல்லுவாங்க, சார் புள்ளி வைங்க, நான் கோலமே போடுவேன் அப்படின்வாங்க. அந்த புள்ளியை வைக்கணுமே. அந்த புள்ளியை கடவுள் வைக்கிறாரா வைக்கலையா? இதுவே நம்ம பல பேருக்கு பல டவுட்டு வரும். இந்த புள்ளியை கடவுள் வைக்கிறார். இந்த புள்ளியை கடவுள் வைக்கிறார். எப்படி புள்ளி வைக்கிறார்? எந்த காலத்தில் கொடுக்குறார்? இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். நீங்கள் ஒரு பெரும் புள்ளியாக வருவதற்காக இந்த பதிவு உங்களுக்கு உதவும். ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க. வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ அவசரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? மிகப்பெரிய அவசரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போல்லாம் அப்படி கண்ணிமைக்கு நேரத்தில் கல்யாணங்கள்லாம் நடக்குது. ப்ராசஸிங் ரொம்ப டைம் கம்மி. எல்லாம் அவசர உலகம். நாம் நினைக்கிறத விட இன்னொருத்தன் நினச்சிட்றான் டக்குன்னு ஒரு விஷயத்த. எல்லாம் கேப்பில் டக்கு டக்குன்னு உள்ளே புந்துடுறான். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நாம் சக்ஸஸ் ஆகணும். அப்போ நமக்கு யோகம் இருக்கா இல்லையா? பிறந்துட்டேன் சார், எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா? அதிர்ஷ்டம் இல்லாமையா ஆண்டவன் நம்மளை படைக்க வச்சுருப்பான்? ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு சிப்பு ஒன்று கொடுத்துருக்குறான். நம்ம எல்லாரும் ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ளே ஒரு சிப் இருக்குது. ஒவ்வொருத்தனுக்கு ஒரு திறமை இல்லாமல் எந்த ஆசாமிகளும் கிடையாது. நாம் சில விஷயத்தை யோசிக்கிறது கிடையாது, அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது கிடையாது. நாம் அந்த பக்கம் போகிறது இல்லை, அதனால் நமக்கு அதில் திறமை இல்லை, நாமளே நினச்சிக்கிறோம். அப்போ ஏதோ ஒரு வழியில் நாம் உள்ளே போனால் அதில் டீப்பாக போகும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். நம்ம திறமை வெளிப்படும். அதே நீங்கள் சில விஷயங்களில் போய் தோல்வி அடைஞ்சிருவோம், வேண்டாம், அதை விட்டு வாங்க. அப்போ உங்கள் திறமை இன்னொரு இடத்துல தான் இருக்குது. நிறைய தோல்விகளை பார்த்துட்டு அதே இடத்துல கிடக்கக்கூடாது. இதை தான் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்தில் ஒரு ஜோதிடத்தில் நம்மளுடைய ஜாதக நிலைகள் சரியாக இருந்ததுன்னா யோகம் எத்தனை காலத்தில் எவ்வளோ நேரத்தில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அந்த காலத்தில் நம்ம முயற்சி பண்ணால் போதும். எப்போ பார்த்தாலும் முயற்சி பண்ண வேண்டாம். இதை தெரிஞ்சுப்போம் வாங்க. தனுசு ராசி. ஒரு தங்கத்தில் கூட செப்பு கலக்கணுங்க. ஆனால் தனுசு ராசியில் எதுவுமே கலக்க வேண்டாம். அவங்களுக்கு கலப்படமே பிடிக்காது. யாராவது பொய் சொல்லிட்டாலும் மனசு உறுத்தும், தானும் பொய் சொல்ல விருப்பம் வராது. ஆனால் எக்காரணம் கொண்டும் தனுசு ராசி தன்னுடைய தரத்தை குறைச்சிக்க மாட்டாங்க. ஒரு பெரிய மைனஸ் தனுசு ராசியில் தன்னுடைய யோகத்தை கெடுக்குது அப்படின்னா, தனக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விடுறது எதனாலன்னா, சில பேரை நம்புறது. சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நல்ல இடம் பார்த்து சேர்றது தான் தனுசு ராசியுடைய பெரிய பலம். அதுதான் உங்களுடைய பெரிய யோகம். அந்த தனுசு ராசிக்கு உத்திராட நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், மூல நட்சத்திரம், 3 நட்சத்திரம் அமையும். அதில் மூல நட்சத்திரத்தை முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா கேது திசையில் பிறப்பாங்க. இந்த கேது திசையில் மூல நட்சத்திரக்காரவங்க பிறக்கும்போது சில பேருக்கு தலையில் தான் புத்தி இருக்குன்னுவாங்க, மூளை தலையில் இருக்குன்னுவாங்க. ஆனால் உடம்பெல்லாம் மூளையாக இருக்கும். இந்த மூல நட்சத்திரத்துக்கு உடம்பெல்லாம் மூளையாக இருக்கும். ஆமாம், எல்லா பகுதிகள்லேயும் மூளை இருக்கும். அணுவாக ஒருத்தவங்களை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அவங்க ஆராய்ச்சி சக்ஸஸ் ஆகும், உண்மையாகும்.
பல அறிஞர்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ஞானிகள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், விஞ்ஞானிகள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ஆனால் மூல நட்சத்திரக்காரவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், பிள்ளையாரை நிறைய கும்பிடுங்க. இந்த பிள்ளையார் தான் உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுப்பார். 5 கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன்னு சொல்கிற இந்த வசனம், அந்த பாடலை, இந்த துதியை சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த பிள்ளையார் தான் முழு யோகத்தை கொடுப்பார். நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு உங்களை தெரிய வைப்பார். மூல நட்சத்திரத்தை சில பேர் ஒதுக்குவாங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியலேன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் தவிடுபடியாக்குறவர் பிள்ளையார். ஏன்னா நீங்கள் கேது திசையில் பிறந்திருக்கீங்கனால உங்களை யார் ஒதுக்குனாங்களோ கடைசியில் அவங்க உங்கள்கிட்ட வந்து யாசகம் கேட்பாங்க, உதவி கேட்பாங்க. உங்களால் தான் ஒரு விஷயத்தை நடத்த முடியும், ஒரு விஷயத்தை மாற்ற முடியும். இதுதான் மூலத்துடைய பெரிய பலம். ராமாயணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கதை கேட்டிருப்பீங்கல்ல. எப்படி இலங்கைக்கு இந்த ராமன் போனால் தெரிஞ்சிருக்கணுமே, ஹனுமான் தானே உதவி பண்ணார், மருந்து கொடுத்தாரு ஹனுமான். மலையை பெயர்த்து வந்து மருந்து கொடுத்தாரு, பாலம் போட்டு விட்டார். என்ன பெரிய மனுஷன், இன்ஜினியராக இருந்திருக்காரு, ஏர்பிளைன் ஓட்டியிருக்கிறாரு. அவர் காற்று வாயு பகவான், வாயு மூர்த்தி. காற்று இருக்கிற இடத்துலெல்லாம் ஹனுமான் இருப்பார். அப்படிப்பட்ட அந்த ஹனுமானுடைய பலம் கொண்டவர்கள். உங்கள் வீரம்தான் உங்கள் வெற்றி, உங்கள் வீரம்தான் உங்கள் அழகு. அதனால் உங்களுடைய பலம் உங்களுடைய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மூலம், அதாவது பார்த்திங்கன்னா மூலம் உடம்பு முழுக்க மூலம் இருக்கும். மூல நட்சத்திரத்தோட பலமே அதான். அதனால் மூல நட்சத்திரக்காரங்க கவலைப்பட வேணாம், விநாயகரை வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமாக யோகம் உண்டாகும். அதே போல் பூராட நட்சத்திரம், மகாலட்சுமி அனுகிரகம் உண்டு. சுக்கிர திசையில் பிறப்பீங்க. என்ன ஒன்றே ஒன்று, பூராட நட்சத்திரம் எதையும் திருப்தி ஆகிடாதீங்க. எல்லாத்துலேயும் திருப்தி வந்துடும். கிடச்சிருச்சே, இதுக்கு பேர் முயற்சி பண்ண வேண்டாம் அப்படி நினச்சிடாதீங்க. ஒன்று கிடச்சிருச்சுன்னா அடுத்த கட்டத்து முயற்சி போயாகணும். அது அன்றைய லாபம். இன்றைக்கி சாப்பாடு கிடச்சா இன்றைக்கி லாபம், நாளைய சாப்பாடு நாளைக்கு ரெடி பண்ணணும், அடுத்த வேளை சாப்பாடு ரெடி பண்ணணும். இந்த பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்தி அடைய வேண்டாம். சுக்கிர திசையில் பிறந்திருக்கீங்க, மகாலட்சுமி அனுகிரகம் உண்டு. அதனால் மகாலட்சுமி தேவி உங்களுக்கு முழு வெற்றியை கொடுப்பா. லக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு யோகம் வரும். திருப்தி அடையாத நாட்கள் மட்டும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், திருப்தி அடைஞ்சிடாதீங்க. உத்திராட நட்சத்திரம், சூரிய திசையில் பிறந்திருக்கீங்க, சிவபெருமான் அனுகிரகம் உண்டு. உத்திராட நட்சத்திரம் சூரிய திசையில் பிறந்திருக்கீங்க, சிவனுடைய அனுகிரகம் உண்டு. சிவபெருமான் பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுப்பார். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை சொக்கநாதர் அனுகிரகம் உங்களுக்கு உண்டு. மதுரை சொக்கநாதர் அனுகிரகம். உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசிக்காரவங்களுக்கு. சூரியன் வந்து காலையில் டெய்லி என்ன நாளாக இருந்தாலும் காலையில் கண் விழிச்சிருவார், வந்துடுறாருல. அப்போ நீங்கள் ஓயாமல் உழைக்கக்கூடியவர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் ஓயாமல் உழைக்கக்கூடியவர்கள். உங்கள் உழைப்பு தான் உங்கள் நண்பன், உங்கள் உழைப்பு தான் உங்களுடைய உறவு, உங்கள் உழைப்பு தான் உங்களுக்கு பந்தம், உங்கள் உழைப்பு தான் உங்களுக்கு சொந்தம். இந்த உழைப்பை வச்சு தான் மற்ற எல்லாமே வரும். சொந்தம் வரும், பந்தம் வரும், உறவு வரும். அதனால் உழைப்பை முதல்ல எடுத்துக்குங்க. இந்த உத்திராட நட்சத்திரம் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நீங்கள் அதுக்குள்ளே போங்க, நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. உங்களுக்கு தலைமை பண்பு வரும், மிக உயர்ந்த நிலைமைக்கு வருவீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கேரக்டர் கிடைக்காது, யாராவது தட்டி பறிப்பாங்க. நமக்கு அந்த கேரக்டர் ஆண்டவனாக கொடுப்பான், கொடுக்குற கேரக்டர் பிரகாசமாக்குவான். ஸோ பெஸ்ட்டு கேரக்டராக நீங்கள் வருவீங்க. ஆமாம், அவார்டு ரிவார்டெல்லாம் வாங்கக்கூடியவர்கள். ஆக தனுசு ராசிக்காரர்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் தொய்வு அடையும். அவங்களுடைய போக போக சேமிக்கக்கூடிய ஆற்றலை தனுசு ராசி என்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ, மனுஷால சேமிக்கிறது, பணத்தை சேமிக்கிறது, நேரத்தை சேமிக்கிறது, சேமிக்கக்கூடிய ஆற்றல் வர 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 என்ன ஆகணும், புத்தியை சேமிக்கிறது மிகப்பெரிய பலமாக உங்களுக்கு உருவெடுத்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை தனுசு பார்ப்பீர்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். எல்லாருக்குமே ராசி யோகமாக இருக்கணும், சக்ஸஸாக இருக்கணும்னா இந்த 3 விஷயத்தை அவசியம் செய்யுங்க. முதல் விஷயம்,
நம்ம யோகம் பெறணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை கண்டினியூட்டியாக செய்யுங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறத ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணும். நீங்கள் யாருன்னு ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணும். இது முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி, ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறது, கண்டினியூட்டி. எது செய்தாலும் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது வெற்றி அடையும். மூணாவது, தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணுவது. தெய்வம் உங்களை என்றைக்கும் தோக்க விட மாட்டார். நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்களை கொஞ்சம் சோதிக்கலாம். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, நாம் நம்புகிற விஷயம், நினைக்கிற விஷயம் நடக்க தாங்க போகுது. நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய விதி பயன் கொஞ்சம் ஆட்டி வைக்கும். ஆனால் நம்புகிற தெய்வம் ஒரு நூலை அப்படி தூக்கி எரிஞ்சு, வாடா மேலே ஏறுடா, நான் உனக்கு இருக்கேன்டா, ஆட்டி வைக்கிறதும் ஆண்டவன் தான், அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுறதும் ஆண்டவன் தான். ஆட்டி வைக்கிறானேன்னு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அங்கேயே நின்றுடாதீங்க. மீண்டும் முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது ஆண்டவனுக்கே ஆசை தாங்க முடியாமல் ஒரு கயரை கொடுத்து தூக்குவான். அப்போ நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரிங்க, உங்கள் நட்சத்திரம் பிரகாசப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்தணுன்னா உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு, உங்களுடைய நட்சத்திரம், நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நான் முன்னாடி சொன்ன கோவிலுக்கு போய் அந்த சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. உங்கள் நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்துங்க. அப்போ கடவுள் கொடுக்குற, உங்களை காப்பாற்றுறதுக்காக கொடுக்குற அந்த கயிறு அது கண்ணுக்கு தெரியும். அதை மேலே பிடிச்சி நம்ம மேலே ஏறலாம். அதுதான் யோகங்க. தத்தளிக்க விடமாட்டாருங்க கடவுள், கஷ்டப்படுத்த விடமாட்டாருங்க. மனுஷந்தாங்க நம்மளை கஷ்டப்படுத்துவான். கண்ணுக்கு தெரியாத கடவுள் உள்ளத்தில் உறைஞ்சிருக்காருங்க. நம்ம மனசை சுத்தமாக வச்சுப்போம், நம்புவோம். அவர் அனுப்புகிற அந்த தூது நமக்கு கிடைக்கும், அவர் அனுப்புகிற அந்த கயிறு நமக்கு கிடைக்கும். பிடிச்சி மேலே ஏறலாங்க. என்றைக்கு நம்ம வீழ்ந்துட மாட்டோம். இது வீழ்வதற்காக எடுத்த ஜென்மம் இல்லைங்க, வாழ்வதற்காக எடுத்த ஜென்மம். எந்த நேரத்துலையும் நீங்கள் கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. நீங்கள் என்றைக்கும் விழ மாட்டீங்க. நல்லதே நடக்கும். பிள்ளை தமிழ் நேயர்களே, நல்லதே நடக்கும்.